நம்முடைய ஜீவத்துக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்கள். இந்த நல்ல நாளின் காலவேளையில் தேவ பிள்ளைகளாகி நாம் உம்முடைய பிரமாணம் எனக்கு தியானம் மாத்திரமல்ல, அதை நான் கைக்கொள்கிறவன். அதை கைக்கொள்கிறவனால் முதியோரை பார்க்கலும் எனக்கு போதித்தவர்களை பார்க்கலும் என்னை ஞானமுள்ளனாக்கினீர் என்றெல்லாம் என் தொடர்ச்சியாய் 98 அவன் பேசி வருகிறது நாம் பார்க்கிறோம். இந்த நல்ல காலவேளையில் தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய ஜீவங்களில் நாம் ஞானவான்களாய் திகழ்வோமாக. ஞானவனாக்கும் கர்த்தருடைய வேத வார்த்தைகள், பரிசுத்த வேத எழுத்துக்கள் நீ ரட்சிப்புக்கேற்ற ஞானவனாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ரட்சிப்புக்கேற்ற ஞானவனாக்கும் பரிசுத்த வேத எழுத்துக்கள் 2 தீமோத்தி 3:15 அப்படிதான் பவுல் தீமோத்தியோடு சொல்கின்றார். நீ ரட்சிப்புக்கேற்ற ஞானவனாக்கும் பரிசுத்த வேத எழுத்துக்கள். இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நாம் தியானிக்கிறவர்களாய், கைக்கொள்ளுவர்களாய், அதன் மேல் அக்கறை கொண்டவர்களாய், அதிலே நமக்கு ஒரு நாட்டம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பது திட்டமாகட்டும். ஆண்டோடைய பிள்ளைகளே, ஏதோ கடமையாய் கட்டாயத்திற்காய் கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிற கூட்டம் அல்ல. நாம் கர்த்தருடைய வேதத்தில் உள்ள பொக்கிஷத்தை உணர்ந்தவர்களாய், அது வேதம் எனக்கு பொக்கிஷம் என்று அறிந்தவர்களாய், வேதத்தை நேசிக்கிற குடும்பங்களாய், வேதத்தின் மேல் நமக்குள்ள பிரியத்தை தேவனுக்கு நேராய் காண்பிக்க நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போமாக்க. அவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் ஞானவானாய் திகழ்ந்ததன் காரணம் யாதெனில் அவன் விரும்பி கேட்டான், ஐயா இவ்வளோ திரளான ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு என்ன இருக்காது, என்னையா ஞானம் இல்லை என்றவர ஞானம் தாருமையா என்றான். தேவன் விரும்பின விண்ணப்பமாயிற்று. நீ செல்வம் கேட்கவில்லை, நீடித்த ஆயுளை கேட்கவில்லை, உன்னுடைய சத்துருடைய ஜீவனையும் கேட்கவில்லை. நீ கேட்டதெல்லாம் ஜனத்தின் மேல் வைத்த நேசம். ஜனத்தை நடத்த வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கிறதையா? அதை நான் பார்த்தேன். 1 ராஜாக்கள் 3:9 அந்த விண்ணப்பத்தின் காரியத்திற்கான பதில் கர்த்தர் தந்தார். அவனுக்கான ஞானத்தை கொடுத்தார். தேவனின் ஞானத்தை உலகம் கண்டறிந்து கொண்டது. அவன் ஞானமானதான் திகழ்ந்தார் என்பதை உலகம் பார்த்தபோது அதிர்ந்து போனது. இந்த சிறு வயசில் இவனை போய் ராஜாவாக்கி இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் மூத்தக்காரன் அண்ணன் அதோனியா இருக்கிறான். மூத்தவன் என்ன இருக்கிறான்? அதோனியா இருக்கிறான். அவனெல்லாம் ராஜாவாக்காம இந்த வயசான காலத்தில் இந்த அப்பன் என்ன பண்ணிட்டு போய்கிறான் பாரியா என்று ஒருவேளை அவன் காது பட என்ன பேசியிருப்பார்கள், அவனை ஏசிப்பார்கள், தூஷித்திருப்பார்கள். ஒரு நாளில் அவனுடைய தீர்ப்பு நாள் வருகிறது. தீர்க்கும்போது ஜனமாச்சரியப்பட்டது, இவ்வளோ ஞானமாய் தீர்த்தானையா? 2 பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளையை உயிரோடு இருக்கிறது, ஒரு பிள்ளை செத்து இருக்கிறது. 2 பிள்ளையும் உயிரோடு இருக்க பிள்ளையை தாய் சொல்கிறா, எனக்கு தான் உயிருள்ள பிள்ளை என்று செத்தது உண்டுன்றா, இல்லையா உயிருள்ள பிள்ளை இருந்ததா? இது 2 பேரும் காலை தொடங்கி மாலை வீட்டில் வாதம் பண்ணுகிறாள். எனக்கு தெரியவில்லை. அரண்மனையில் இந்த வாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவனோ ஒன்று செய்தார், பட்டயத்தை கொண்டு வாருங்கள். பிள்ளையை பிளந்து போட்டு 2 பேருக்கு பங்கிட்டு கொடுறான். முடிச்சு தீர்வாகட்டும் என்றா. உடனே உயிருள்ள அந்த பெண்மணி, அதாவது அந்த பிள்ளையின் தாய், உயிராக இருக்கிற அந்த பிள்ளையின் தாய் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? வேண்டாயா, எங்கேயோ இருந்தால் என் பிள்ளை உயிராக இருக்கிறான், அதை பார்க்குறேன். நான் என் கண் முன்னே என் பிள்ளை சாக வேண்டாம். அவன் எங்கே இருந்தாலும் அவன் வாழட்டும், அவளை எடுத்துக்கொள்ளட்டும். அந்த பிள்ளையை கொண்டு விடாதீர்கள் என்று கதறுகிற பொழுது உடனே சொன்னான் சாலமோன், இவள் தான் அவளுடைய தாய், இவளுக்கு அந்த பிள்ளை கொடுங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் மண்டு தொடங்கி சாலமோனை உயர்த்தி பேசினது மாத்திரமல்ல, அவனுக்கு பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அவன்கள் மாத்திரமல்ல, அயல் தேசத்தின் ராஜா சொல்கின்றான். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 5ஆம். ஈராம் சாலமோனின் வார்த்தையை கேட்டபொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படிக்கு சோத்திரிக்கப்படுவாராக. எனவே கர்த்தர் ஞானமுள்ள ஒரு மகனை கொடுத்திருக்கிறார். யாரை கேட்டால், யாருக்கிட்ட எப்படி சொன்னால் எது நடக்கும் என்று தெரிந்தவனாய் அந்த ஆலயம் கட்டுவதற்கு அவன் என்னிடத்தில் அனுப்பியிருக்கிற கடிதங்கள், ஆட்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஞானமாக செய்திருக்கிறான். அப்பொழுது அந்த ஈராம் ராஜா அயல் தேசத்தார் அவன் சொல்கிறான், கர்த்தர் தாவீதுக்கு ஞானமுள்ள குமாரனை கொடுத்திருக்கிறார். உலகம் சொல்லும்படியாக நீங்கள் ஞானமுள்ளாய் திகழுங்கள் என்கிறார். உலகம் உங்களை பார்த்தபொழுது ஞானவான்களாய் தான் இருக்கிறேன் என்பது கண்டறிந்து கொள்ளட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை,
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூலையில் முடங்கி போகிறவர்களாய், மூலையில் முடங்கின குடும்பங்களாய், மூலையில் யாருக்கும் தெரியாத ஒரு ஜனமாய் நாம் அந்தரங்க ஜனமாய் இருந்துவிடக் கூடாது என்பதில் கர்த்தர் மிகவும் கருத்தாயிருக்கிறார். என் அன்பார்ந்தே, நீங்கள் ஞானவான்களாய் நிறுங்கள். உங்கள் சாம்ராஜ்யத்தில் இருக்கிற அந்த மக்கள் மாத்திரம் அல்ல, பக்கத்தில் இருக்கிற ராஜாவும் அறிந்து கொள்ளும் அளவில் தான் கர்த்தர் சாலமோனை உயர்த்துகிறார். அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்வின் கிரியைகள், நம்முடைய வாழ்வின் செயல்கள், நாம் ஞானவான்களாக இருக்கிறோம் என்பதை உலகம் கண்டறியத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய காரியங்களை நிச்சயம் செய்வா நாம் ஞானவான்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஞானவான்களுடைய அடையாளங்கள் என்ன? ஏராளங்களை சொல்லலாம். சுருக்கமாக எங்களோடு சொல்லி நான் வேகமாகவே கடந்து போகிறேன். என் அன்பார்ந்தவர்களே, ஞானவான்களாய் நாம் இருப்போம் என்றால் ஆலோசனை கேட்போம் என்றார். என்ன கேட்போமா? ஆலோசனை. நான் தான், என் முடிவு தான், என் சாம்ராஜ்யம் தான், என் காரியம்தான் அல்ல. அதுதான் இங்கே சங்கீதக்காரன் சாலமோனும் சொல்லுகிறார். ஆலோசனை கேள். என்ன கேள்? ஆலோசனை கேள். God wants to give you the counsel. ஆலோசனை கேட்கிற காதுகள் நம்முடைய காதுகள் இருக்கட்டும். ஆலோசனை நாம் விரும்புவலாக இருப்போம். தேவ ஆலோசனை கேட்கலாம் இருப்போம். தேவ ஆலோசனை நமக்கு தந்து அவர் நித்தம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். அவளோ தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திராமல் இச்சொல்லாக்கி அவர்கள் விரோதமாய் கலங்க பண்ணினார்கள். அவர்கள் விரோதமாக என்ன செய்தார் என்றால் கலங்க பண்ணினார்கள் என்று சங்கீதக்காரன் திட்டமாக சொல்கிறார். தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கிறவர்களாய் நிற்கவில்லை இஸ்ரவேலர்கள். But we has to wait for the counsel of the Lord. அவர் சொல்ல மட்டும் செய்ய மாட்டார். அவர் சொல்லணும், இதை இப்படி செய்ய என்று அவர் சொல்லாதவரில் நான் இதை செய்வதில்லை என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருங்கள். அவர் உங்களோட பேசும் கர்த்தருக்கா. எப்படி பேசுவா, எவ்விதம் பேசுவா, எவ்விதமாக எனக்கு சொல்கிறா என்று நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்னும் நீங்கள் ஞானவான் ஆகவில்லை என்பதுதான் அர்த்தமாகும். He wants to speak with you. சாலமோன் ஞானவனானதன் காரணம் அவன் விரும்பினான், கேட்டான், காரியம் கர்த்தர் அவனோடு பேச விரும்பினான், அவனோடு பேசுவது அவன் உரிந்தான். ஆனால் சாமுவேல் என்ற அந்த சிறு பாலகனுக்கு இது புரியாது. அவனா இருந்தான். அப்பொழுது அவனுக்கு புரிய வைக்கிறதாக ஏலி சொல்லி கொடுத்தான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார், என்னோடு பேசாத அவனோடு பேசுகிறான்டா, நான் எதற்கு அவனுக்கு ஆலோசனை தர வேண்டும் என்று ஏலி என்ன செய்யவில்லை என்றால் எண்ணிக்கொள்ளவில்லை. என்னோட பேசாதானவர் அவன்கிட்ட மாத்திரம் என்ன பேசணும்? இன்று அநேகர் அப்படி தான் இருக்கிறார். ஆலோசனை சொல்வதில்லை. எப்படி வளர்ச்சி அடையணும், எப்படி பெருகணும் என்றா நான் அங்கே அவனுக்கு ஆலோசனை சொல்லணும். அவன் வளர்ந்துட்டா என்ன மதிக்க மாட்டான், அவன் வளர்ந்துட்டா என்ன மதிக்க மாட்டான். இதுதான் உலகத்தின் காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைங்களை ஆலோசனை கேட்கிறவர்களாக இருப்போம். அதுதான் ஞானத்தின் அடையாளம். ஆலோசனை ஞானத்தின் அடையாளம். இரண்டாவது வேகமாய் வாசிப்போமாக 107 சங்கீதம், அது 43 வசனம். 107 சங்கீதம் 43 வசனம். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். செகண்ட், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார். They will understand the grace of the Lord. The wise will understand the grace of the Lord. ஆண்டவருடைய பிள்ளைகளை கிருபை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் ஞானவான்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் அருளும் கிருபை, கர்த்தர் அருளுகிற கிருபை. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். பக்தன் தாவீது அடிக்கடி சொல்ல, ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியதையா, தேவரீர் எனக்கு நீ தந்த கிருபை பெரிதாய் விளங்க பண்ணினீர். மோசே சொல்கிறார், எனக்கு நீ பாராட்டின கிருபை பெரிதாய் விலக பண்ணியிருக்கிறான். ஆனால் இப்போது இருக்கிற இந்த பாரம் பெரிதாக இருக்கையா, இவ்வளோ ஜனத்தை நானா சுமந்த, நானா பெற்றெடுத்த, என்ன போய் இந்த ஜனங்க என்கிட்ட போய் வாதாடி இருக்கிறாங்க, இறைச்சி தாய் என்று முறையிடுகிறார்களையா, இறைச்சி தாய் என்று முறையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நான் என்ன பண்ணேன், நீங்கள் தள்ளணும், நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட இவங்க மன்றாடின்னு அழுதுன்னு கிடக்கிறாங்களே, போய் சொல்லுறாப்பா, என்ன சொல்லு, 1 மாதம் தரேன்னு போய் சொல்லுங்க. மெனுவில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. என்னது? 1 மாதம் இறைச்சி, 1 மாதம் இறைச்சி. என்னுடைய தங்கை மகள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறா.
அது வெள்ளிக்கிழமையானா கஞ்சி ஊற்றுவாங்க. இன்னத்துக்கு இங்கே ஒன்று கஞ்சி ஊற்றுறாங்க, நர்ஸில் போய் கஞ்சி ஊற்றுவாங்க. இல்லை, ஆயுர்வேதாவில் வெள்ளிக்கிழமையானா ஒரு ட்ரீட்மெண்ட் தருவாங்களாம். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே செய்கிற எல்லா நர்ஸுகளுக்கும் வாந்தி வருமா. அதனால் வாந்தி வர்றதுக்கு பதிலில் வாந்தி அவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு என்ன கொடுக்குறாங்களா, மெனுவே காலையில் கஞ்சி, சுடக்கஞ்சி. நாயா சுடக்கஞ்சி, கஞ்சியில் வெள்ளிக்கிழமையான அங்கிள் மாமா அதான் மாமா கஞ்சி குடிச்சுதான் மாமா, வேறு என்ன மாமான்னா. ஆமாம், நாங்கள் கஞ்சி குடித்து வளர்ந்தவர் தான், கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த கால பிள்ளைகள் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு பெரிய பாரமாக தான் இருக்கிறது. இவளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவனும் அடுத்த இன்ஸ்டியூஷனுக்கார அங்கே ஒன்றா நடத்துகிறான், அதனால ஒரே காலேஜாக தான் இருக்கிறதுனால ஆயுர்வேதாக்கு இவங்களுக்கு ஒன்றும் சம்மதம் இல்லை. ஆனால் இது மெனுவை மாற்றக்கூடாதுப்பா. மெனுவை அவனுக்கு கொஞ்சம் இவனுக்கு கொஞ்சம் சமைச்சா சமையல்காரன் திட்டுவானுங்க, என்ன அவன் தானே சமையல் செய்கிறது, ஒரே மெனுவை போடு கஞ்சியை போத்துன்றான். அப்படி செய்தது போல் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, மெனு கார்டை நான் மாற்றிட்டேன், 1 மாதம் தரேன்னு போய் சொல்லிடுறான். 1 மாதம் மோசேக்கு பயம் வந்துட்டு போய் சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட முறையிட மாட்டானுங்க. நம்மக்கிட்ட வந்து தான் கல்லடிப்பானுங்க. சும்மா இல்லாமல் அமைதியாக இருப்போம். ஆண்டவரே மீண்டும் நினைப்பூட்டுகிறா, நான் 6 லட்சம் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறேன்ப்பா. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. கடலில் இருக்கிற எல்லா மீனையும் கொண்டு வந்தால் கூட இவ்வளோ ஜனத்துக்கு 1 மாதத்துக்கு பத்தாதுன்றா. 1 மாதம் இல்லையா, 2000 ஆண்டு இல்லை, எத்தனை 4000 ஆண்டாக நம்ம உலகம் படிச்சிருக்கின்றார் ஆண்டவர். 1000 ஆண்டுக்கு இன்னும் மீன் கிடச்சின்னு தான் இருக்குது. அவ்வளோ கடல் சமுத்திரம் பத்திடுச்சான்றீங்க. இல்லை மீன் இல்லைன்னா இல்லை. ஆண்டவருடைய படைப்பின் ஆச்சரியத்தை நாம் விடுவிக்க கையில் நேரமில்லை. ஆண்டோடைய பிள்ளைகளை நீ போய் சொல்லுன்றார். சொன்னால் கிடைத்தது, நடந்தது. என்னாகும் 11ஆம் அதிகாரத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதில் கவனிங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளை, தெய்வ பிள்ளைகளை 8ஆம் வாக்கியம் 9ஆம் வாக்கியம்லாம் வாசிக்க வேண்டாம். இப்போது நான் உங்களுக்கு திரும்பி வருவேன். ஞானவான்கள் கர்த்தர் கிருபையை உண்டு கொள்வார். கர்த்தர் கிருபையை தருவார் என்றால் அவர் தருவார். His grace is satisfy you. His grace is sufficient for you. அவருடைய கிருபை உங்களுக்கு போதுங்க. அது போதும் என்று நம்புங்கள். எது இருக்கையா, என்னத்தை வச்சு என்ன பண்ணுறது, எதை ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, எதை கொண்டு எதை செய்து முடிக்க போகிறேன், எதை கொண்டு எதை காரியத்தை நடத்த போகிறேன் என்றது அவர் சொல்கிறா. கிருபை உணர்ந்து கொள்ளடா பிள்ளை சொல்றா. Just understand the grace that I have given to your life. It's not vain what I have given to you. கிருபையாய் நான் உன் கொடுத்தவைகள் உனக்கு போதுமானது என்று நம்பு என்கிறார். கிருபை ஒன்று போதும் என்று நம்புங்கள். நான் அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவனிடத்தில் கேட்கிற வேண்டுமானால் ஒன்றை மாத்திரம் கேட்போம், அது தேவனே உடைய கிருபையா. I need thy grace, O Father. That's enough for me to survive in this year. என் வாழ்வு, என் நலனும், என் ஜீவனும் காணுதும் போதுமானது ஆன ஒரு காரியம், அதனில் கிருபை. ஞானவான்கள் பெரிய பட்டியலாக எண்ண மாட்டான். கிருபைத்தாரம். அந்த கிருபையில் அவ்வளோ அடங்கி இருக்குங்க ஆசீர்வாதங்கள். அதனால தான் சொல்கிறேன், கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபையில் ஸ்திரப்படுவோம், கிருபையில் வளருவோம், கிருபையில் நித்தம் பெருகுவோம். கிருபை பற்றி பேசுவது எனக்கு மிகுந்த பிடித்தமான செய்தி என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகையால் அங்கே நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. வாசிப்போம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அதிகரிக்க பண்ணுகிறான். இந்த கிருபை தான் அவனுக்கு அந்த வல்லமை தரும். இந்த கிருபை பெற்றிருக்கிறேன், யாராக இருந்தால் நான் வீழ்த்துவேன். தாவீதுக்கு அவனுக்கு தைரியம் இருந்தது. ஏனெனில் வீழ்த்துவது நான் அல்ல, என் தேவன். என் தேவன் கொடுத்த கிருபை, என் தேவன் கொடுத்த கிருபை, அதை நான் அறிந்திருக்கிறேன். என்கிட்ட அந்த கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை அதை உணர்ந்தவளாய் நில்லுங்கள். கர்த்தர் கிருபையை உங்களுக்கு கொடுத்ததையா. உங்கள் சமையல் திறமையாக இருக்கலாம், சிலர் அன்போடு உபசரிக்கிறதா இருக்கலாம், கோபமாக இருக்கணும் அப்படியே நிமிஷத்தில் சாந்தமாக்குற கிருபையை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஏதோங்க உங்களுக்கு ஒன்று, உங்களுக்கான ஒரு தனித்துவமான திறமை ஒன்று இருக்கும். அது தேவன் தளித்த கிருபை. அது இட் இஸ் எ யூனிக் ஃபார் யுவர் லைஃப். எல்லாருக்குமானது அல்ல,
அது உங்களுக்கான பிரத்யேகமானது. அது அந்த பிரத்யேக கிருபையை நீங்கள் அறிந்து ருசித்து தேவனை போற்றும் குடும்பங்களாக நில்லுங்கள். எதோ இல்லாததையே யோசிக்கிற அனுபவங்களாக நம்முடைய ஜீவத்தை கொண்டு போக சத்துரு ஏமாற்றுவானால் ஏமாறாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின கிருபை கொஞ்சம் அல்ல. அந்த கிருபையை பகிர்ந்தளிக்கும் நல்ல உக்கரானக்காரராக நில்லுங்கள். அந்த கிருபையை பயன்படுத்துங்கள் என்கிறார். அந்த கிருபையை வீணடித்து விடாதீர்கள். அந்த கிருபைக்கு பங்காளிகள் ஆக்குங்கள். அந்த கிருபையின் ஜனமாக்குங்கள். அந்த கிருபைக்குரியவர்களாய் வளருங்கள், வாழுங்கள். அந்த கிருபையை ஞானவான்கள் அதிகரிக்க பண்ணுவார்கள். அந்த கிருபை என்ன பண்ணுகிறான்னா அதிகரிக்க பண்ணுகிறார். அநேக ஞானவான்கள் தனக்குள்ளதை பொக்கிஷத்தை செலவழிப்பானா. மூடன் தனக்குள்ளதை என்ன பண்ணுறானா செலவழித்து போடுகிறார். ஞானவான் அதிகரிக்க பண்ணுகிறார். அப்போ ஆண்டோட பிள்ளைகளை தேவன் எனக்கு கிருபை தந்தார் என்று சொல்வதல்ல. அந்த கிருபையை நாம் பயன்படுத்தாவிட்டால் அந்த கிருபையை நமக்கு வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்று நான் பார்ப்போம். அந்த கிருபை என்னவாக்கி கொண்டிருக்கிறோம்? வீணாக்கி கொண்டு தான் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:10 நீங்கள் வாசிங்கள். பவுல் சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எனக்கு கிருபை தந்திருக்கிறார். எவ்வளோ தூரம் நடந்தாலும் கால் வழியில் அந்த கிருபை நான் பயன்படுத்திட்டேன் ஆண்டவருக்காக. I have utilized the grace that was given by God for His glory. எனக்கு இந்த கிருபை கொடுத்ததுக்காக தெரியும். ஆனால் அந்த கிருபை நான் எப்படி பயன்படுத்தினேன் என்பதுதான் முக்கியமாகும். தெரியும் சார், எனக்கு தான் தெரியும். ஆனால் எங்கே போய் செய்கிறது என்று சொல்லிக்கொண்டே அநேகர் அப்படியே நிற்கிறார்கள். அப்படிதான் இருந்து விடாதீர்கள் என்கிறார். God has given such a grace to your life. Don't waste it. Don't be still. Better use it for His glory. தேவ பிள்ளைகளை தேவனுடைய கிருபையை விருதாவாக்கவில்லை. அதான் சொல்கிறார் பவுல். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்கவில்லை. அவர்களிலும் அதிகமாய் நான் என்ன செய்தேன்? பிரயாசப்பட்டேன். அதனால் நான் பெருமை கொள்ள முடியாது. என்ன செய்தேன்? நான் அந்த கிருபையால் தான் செய்தேன்ப்பா. என் சாமர்த்தியம் நான் சொல்ல முடியாது, என் திறமைன்னு சொல்ல முடியாது, என்னுடைய பலன் என்று சொல்ல முடியாது. அவருடைய கிருபை, அவருடைய கர்த்தருடைய சதிகளை நாம் முறியடித்து வென்றெடுப்போம். ஞானம் உள்ளத்தை திகழ்வோம். தேவ ஆலோசனை குடும்பங்களாய் நடப்போம். 2, அவருடைய கிருபையை உணர்ந்து கொண்டு அவருடைய கிருபைக்கு பாத்திராய் வாழ்ந்து கொண்டு அந்த கிருபையை பயன்படுத்தும் ஜனமாய் இருப்போம். இந்த கிருபையை பயன்படுத்தும் ஜனமாய் இருப்போம். கிருபையை பயன்படுத்தாமல் முடக்கி வைத்து விடாதீர்கள். அந்த கிருபையை நித்தம் உங்களில் தருகிறதும் தந்து கொண்டிருப்பதுமான காரணம் அது நீங்கள் செயலாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ பிள்ளைகளை உணர்ந்து கொள்வோம். கலாத்தியர் 2:21 வாசிக்கலாம். கலாத்திய நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. அப்போ தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்குறதில்லை. தேவ கிருபையை மனிதன் என்ன விருதாவாக்குற என்றால் தேவன் சொல்லாததெல்லாம் செய்துட்டு தேவ கிருபையை நான் பெறணும்வா. நீதியாக நடக்கணும்னா, நீதியாக வாழணும்னா கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை கொடுத்திருக்கிற அவருடைய இயேசுவின் ரத்தம் தான் நீதிமானாக்கும் என்றால் அதை விட்டுட்டு மனிதன் எங்கெங்கேயோ போகிறான், கொலைக்கு போகிறான், குளத்துக்கு போகிறான், கொல்றதுக்கு போகிறான், எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறான். அதல்ல தேவன் விரும்புகிறது. தேவன் விரும்புகிறது யாதென்றால் அவருடைய ரத்தத்தினால் நீ கழுவப்படுகிறாய் என்பதை உணர்ந்து அந்த ரத்தம் கழுவுதலுக்கு நீ விட்டுக் கொடுத்தால் போதுமானதாகும் என்றால் அதை விட்டு மனிதன் எங்கெங்கேயோ எதை செய்ய விரும்புகிறார். அதனால் சொல்ல நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்கும்.
நியாயப்பிரமாணத்தின்படி என்னென்னவோ செய்யணுமோ அசலையும் செய்ய விரும்புகிறா. ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஞானஸ்நானம் பெற்றான்னா அது பெற மாட்டேன்றான். சபைக்கு வரனா அது வேணான்னுவான். மீது என்னென்ன செய்யன்றா அதெல்லாம் செய்ய தயாராக இருக்கும் உலகம்தான் இந்த நாளில் நாம் பார்த்து கொண்டிருக்க உலகம். அதனால் ஆண்டோடைய பிள்ளைகளே, தேவ கிருபையை நாம் ஒரு நாளும் வீணாக்காமல் தேவ கிருபைக்கு பாத்திரமல்லாக வாழ்வோமாக. தொடருவோம். மூன்றாவது காரியம், அதனுடைய ஜனமாக நாம் நினைவு வைப்போமாக. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளையை ஏற்றுக்கொள்கிறான். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளையை ஏற்றுக்கொள்கிறான். இருதயத்தில் ஞானம் இல்லாதவன் கட்டளையை அவமதிப்பான். இதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தா. அது புதுவாக சிம்பிளாக சொல்லிட்டு போவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த காலத்துக்கு பொருந்தாது. இந்த காலத்துக்கு பொருந்தமானதான வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்த தேவ சட்டம், தேவனுடைய கற்பனைகள். 7 தரம் மண்கொகையில் புடமிட்ட சுத்த வெள்ளிக்கு ஒன்பான சுத்த சொற்கள் அவ்வளவு ரிஃபைன் பண்ணி கொடுத்திருக்கிறார். எடுத்தாங்க கொடுத்தான்னு ஆண்டவர் வேதத்தில் சொல்ல, அவர் மிகவும் கருத்தாக யோசித்து செயலாற்றின அவருடைய வார்த்தைகள். ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய ஜீவங்களில் நினைவு வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிற ஒரு காரியமாக ஞானவான்கள் கர்த்தருடைய கட்டளையை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்று நிராகரிக்கிற எந்த சட்டம் இங்கே இல்லைங்க. தேவ சட்டத்தின் பிள்ளைகளாய் நில்லுங்கள். அவருடைய கட்டளைகள் உங்களுடைய வாழ்வுக்கானது. அவர் கற்பனை கொடுத்திருக்கிற கற்பனைகள் தூய்மையானது. உங்கள் இருதயத்தை, உங்கள் கண்களை தெளிவிக்கிறது, உங்கள் வாழ்வை புதுப்பிக்கிறது, உங்கள் வாழ்வுக்கு நலனானது, உங்கள் ஜீவத்துக்கானது. இந்த நாளின் காலவேளையில் நினைவு வையுங்கள் என்கிறேன். என் அன்பார்ந்தவர்களே, ஞானவான்கள் கர்த்தருடைய கட்டளையை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் கட்டளை ஏற்றுக்கொள்கிறான். அதென்ன அப்படிதான் நான் சொன்னார். நான் சொல்கிறேன், நான் என்னை அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவருடைய அன்பை பாத்திரமல்ல நாம் வாழ்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிற கட்டளை பாரமானதல்ல. சுமக்க அரிதான பாரத்தை உங்கள் மேல் அவர் சுமத்துகிறவர் அல்ல. சுமத்துக்கு அரிதான பாரத்தை உங்கள் மேல் அவர் சுமத்துகிறவர் அல்ல. மத்திய 23 வாக்கியம் இப்படி சொல்கிறது. ஆயக்கார பரிசேய நியாயசாஸ்திரிகள் போதித்த வசனங்கள் ஆண்டோடையதல்ல. அவனா சொல்றா ஏதோ பெரிய பாரத்தை உலகம் சுமத்தும், அதை ஏற்றுக்கிறான் உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற சிம்பிளானதை செய்வதற்கு மனிதன் கடைபிடிக்க மாட்டான். முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் பிளாங்கா போட்டார் டேஷ். நீ அவைகளெல்லாம் எதிர்பார்க்கிறியோ எவைகளெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளெல்லாம் நிச்சயம் கிடைக்கும். தேவராஜ்யத்தை நீதியும் முதல் தேடுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை உலகத்தால் என்ன வேணும்னு தேடி அங்கலாய்க்கலாம். அப்படி அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய அங்கலாய்ப்புகளும் ஆதங்கத்தையும் ஆர்வத்தையும் தேவையும் தேவன் திட்டமாய் அறிந்தவர். ஆதலால் நம்புங்கள். இந்த நல்ல காலவேளையில் அவருடைய கட்டளையை ஏற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகளாய் வாழுங்கள். அதே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தை வாசிப்போமாக. ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறார். போதுங்க. ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறார். அதுதான் கட்டளைக்கான பயம். அவருக்கு பயப்படுறோம் என்று சொல்கிறது, அவருடைய கற்பனையை இன்றைக்கி நாம் கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் இது தீமைன்னா அது தீமை தான், அவ்வளோதான். இல்லைங்க, அது சும்மா தாங்க. அது சும்மா விளையாட்டுக்கான விஷயம் இல்லை. விளையாட்டு இல்லை இல்லையா, விபரீதத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது எங்கேயோ போய் விளைவு கொண்டு வரும், தீமைகள் கொண்டு வரும். சத்துரு அது ஆரம்பத்தில் ஒன்றுமே செய்யாதது போல் இருக்கும். ஆனால் பிறகு அது நம்முடைய வாழ்வையே அழுத்து போடும் தீமையாகும். தேவ பிள்ளைகளை, அது என்னங்க சின்ன செடி அது வளர்த்தோன்னு அப்படியே விட்டிங்கன்னா அது என்ன ஆயிடுது, உங்கள் கட்டடத்தையே விரிச்சலாக்கி
செவுரு கீழே விழுந்த பிறகு ஆமாம் அப்பயே எடுத்துருக்கலாங்க, சின்ன செடியாக இருந்துச்சுங்க. அதுதான் தீமை. சின்னதாக இருக்கும்போதே இது தீமை என்று புரிந்தால் அது உடனே எடுத்து போடுங்கள். பிறகு பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். அந்த தீமை நீக்க வேண்டியவர்களாம். பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் என்னும் தீமை இருக்கும். மதீனம் என்னும் தீமை இருக்கும். அதை நீ கையில் அச்சா வழங்காதுன்றார். அது முட்டி போட்டால் விளங்காதுண்டு, வெளியே வராதுங்கிறார். இல்லை வெயிலில் போய் முட்டி போட்டு சங்கையில் தூக்கி தலைமையில் வச்சா போயிடாது. அது தண்டனையின் பிறம்பு. என்ன பிறம்பு இருக்குமா? இவர் வாபிசகர் தான் சொல்லுவார், என் மகளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் யாரோ பிறம்பு வாங்கிட்டேன்னு. ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டே உங்கள் பிள்ளைக்கு பிறந்தநாள் முதல் ப்ரெசண்ட்டு பிறம்பு வாங்கி வைங்க. நியாய விளையாட்டான். உன் பிள்ளை அடிப்பியா? அப்போல்லாம் எனக்கு கல்யாணம் ஆளை நம்புகிறார். இப்படி தான் கேட்குறா, இவன் என்ன பிறம்பு வாங்குன்றான், அவன் பிள்ளை அடிப்பானா? பிறம்பு வாங்கி வைக்காதா? தெய்வ பிள்ளையில தண்டனின் பிறம்பு நீதியாகத்தான். என் பிள்ளை அடிக்கடி சொல்லுவான், அந்த சுள்ளியில் அடித்ததை அந்த வெறும் தொடக்க குச்சியில் தான் அடித்தது ஞாபகம் இருக்குன்றான். எதுக்குன்னா அன்றைக்கி அப்போ அந்த அந்த மதியன்றது சுத்தமாக போயிடுச்சானோ இல்லை, விளையாட்டுக்கு போனானோ விளையாட்டுக்கு போக மாட்டான். எனக்கு அன்றைக்கி பார்த்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இவனும் விளையாடணுன்றான். அவன் பள்ளியிலேருந்து கூப்பிட்டு வர 5வது படித்து கொண்டிருக்கிறான்னு, 4வது படித்து கொண்டிருக்கிறான்னு மார்னிங் ஸ்டாரில் வந்து வீட்டில் வந்து தொடக்க குச்சியில் தான் அடித்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவனுக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நம்புகிறேன். ஆமாம் டேடி, அது இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ விளையாட்டுக்காகவே சேர்க்கப்பட்ட எம்சிசியில் கூட அவன் விளையாட்டில் சேரவே இல்லை. கற்றுக்க அது மதியம் இல்லை, அது எடுப்பட்டே போயிடுச்சு என்று நான் இன்று யோசிக்கிறேன். என்று அந்த போய் விளையாடுறானா கூட விளையாடுறதில்லை. இருக்குது சில நேரம் விளையாடுறதில்லை. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், நெஞ்சில் மதீனம். என்னென்றால் மதீனம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் யாருங்கள், கற்பனையை ஞானவான்கள் ஏற்றுக்கொள்கிறார். அது எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்கிறது இப்படி தாங்க செய்யணும். ஆண்டவர் சொல்கிறபடி செய்தால் அது காரியம் செய்யணும், நடக்கும். நாம் வழி திறக்கு, நாம் நம்முடைய விஷயங்களை மாற்றுவோமானால் அதனால் ஒரு நன்மை நாம் பெறுவ போது இல்லை. அவர் கொடுக்க ஆலோசனை அவருக்கு தான் தெரியும். நீ கையில் அடிச்சா கூட பிள்ளை திடீர்னு செத்துருப்பா, ஆனால் பெரம்பில் அடித்தா ஒரு நாளும் பிள்ளை சாகாதுன்றான். கையில் அடிச்சுனா கூட ஒரு நாள் அடிப்பட்டு எந்த இடத்துல அடிப்பட்டு பிள்ளை சாகும். ஆனால் பெரம்பில் அடித்தால் ஒரு நாளும் பிள்ளை சாகாது. இது ஆல்ரெடி சட்டம். அது அந்த சட்டத்தை நாம் செயலாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிள்ளை வளர்ப்பு நான் இப்போது பேசி கொண்டிருக்கவில்லை, அங்கே நான் போக நேரம் எனக்கு இல்லை. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், என் அன்புக்குரிய கட்டளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொல்கிற கட்டளைப்படி வாழுங்கள். அவர் கொடுக்கும் கட்டளை அவர் காரியமாக தான் சொல்லுவார். அதை தான் அப்படி தான் நாம் செய்தாக வேண்டும். அதை நாம் செய்தாகி அதனால் நாம் நன்மை பெறுவோம் என்பதை தான் அவர் சொல்லுகிறார். அல்லாமல் நம்ம ஏதோ பாரமாக்குறதுக்காக, நம்மை வருத்தப்படுத்துவதற்காக, நம்ம வேதனையாக்குவதற்காக அவர் ஒருபோதும் செய்கிறவர் அல்ல. நம்மளுடைய பிள்ளைகளை இந்த நல்ல நாளில் காலங்களில் எதுன்னு சொல்கிறது, அந்நிய காலத்தில். என்ன காலத்தில்? அந்நிய காலத்தில் என்ன உள்ளாகும்படிக்கு, ஞான் உள்ளவனாகும்படிக்கு ஆலோசனை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள். புத்தியை ஏற்றுக்கொள். அதுதான் சாலமோன் சொல்கிறார். என்ன புத்தியை சொல்கிறார் என்றால், 21ஆம் வாக்கியம் வாசிப்போம். அதே நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே. அதான் சொல்கிறாரு, நீ என்னென்ன யோசிக்கிற பிலிக்ஸ், அதெல்லாம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. நீ என்ன செய்ய என்றால் என் யோசனை தான், அவருடைய ஆலோசனை தான் நினைவுக்கும். His counsel will be established. Your thoughts and your deals are so many, but His counsel is to be established. அவருடைய ஆலோசனை தான் நிலைநிற்கும். அதுதான் உண்மை. அதை ஏற்றுக்கொள்கிற நம்ம இருக்கணும். அவர் என்ன நினைச்சிருக்கிறோம் அதுதான் நடக்கும்.
அது என்னை குறித்து அவர் என்ன நடத்த நினைச்சு வச்சுக்கு என்னை அழைத்தாரோ, எதற்காக இந்த உலகில் பிறக்க வைத்தாரோ, எதற்காக என்னை வாழ வைத்தாரோ, எதற்காக இந்த படிப்பை கொடுத்தாரோ, எதற்காக இந்த காரியம் செய்தாரோ அதுதான் நிற்கும். தேவ பிள்ளைகளாகி நாம் அதை உணர்ந்தவர்களாய் இருப்போம், அதை உணர்ந்து கொள்ளவர்களாய் இருப்போம், அதை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ்வோம் என்றிருக்கிறேன். இந்த நாளின் காலவெளியில் நினைவுங்கள், பக்தன் சாலமோன் தன் ஞானத்தின் வார்த்தைகளை பேசி வருகிற அவனுடைய வார்த்தைகள் அல்ல, இது தேவ சட்டம் என்பதை நினைவில் வைப்போமாக. மனுஷன் இதயத்தில் யோசனைகள் அநேகம், ஆகிலும் கர்த்தருடைய ஆலோசனையே அவர் ஆலோசனை வச்சிருக்கிறார். நமக்காக அவர் ஆலோசனை பண்ணி எல்லாம் திட்டமிட்டு தான் எல்லாம் பிளான் பண்ணி தான் காரியம் செய்கிறார். நாளைக்கு மாலையில் ஒருத்தர் வருவான், கழுதந்தேடின்னு வருவான். அவனுக்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு, எல்லாருக்குமானதல்ல, அவனுக்கானது. என்ன ஆனது? அவனுக்கானது. அவன்கிட்ட சொல்ல வேண்டியது என்னென்றால், இஸ்ரவேலின் அபேட்சை யாரை நாடுகிறது? உன்னை அல்லவான்றான். சாமியல் கேட்கிறா, இஸ்ரவேலின் அபேட்சை யாரை நாடுகிறது? உன்னை அல்லவா? உன்னையா என்கிட்ட போய் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறீங்க? நான் ஒரு சின்ன குடும்பம், பெஞ்சமின் கோத்திருக்கா, கீசின் குடும்பத்தில். அந்த குடும்பத்தை பார்த்து என் பொண்ணை பார்த்து இந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் அது பொருத்தமானவே இல்லை. 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் கடைசி வசனம், 10ஆம் அதிகாரமாக பாருங்கள், 10ஆம் அதிகாரமாக 9ஆம் அதிகாரமாக வேகமாக பாருங்கள். 1 சாமுவேல், நீ சற்று தரித்து நில், நீ சற்று தரித்து நில், நான் உனக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஒன்றை சொல்ல வேண்டும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய ஜீவிதத்தில் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இன்னும் யாரும் எடுக்கலையா? 1 சாமுவேல் 10 கடைசி வசனமா இல்லை 9 கடைசியாக பாருங்கள். நான் சொன்னதுக்கு அதான் என்ன, பட்டணத்தில் கடைசியில் வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, காலக்காரை தனக்கு முன்னே நடந்து போகும்படி சொல். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றார். தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி சற்றே தரித்து நில். கடைசி வருஷம் தான் முன்பே சொல்லிட்டு இருந்தேங்க. அன்றைய பிள்ளைகளை நீ சற்றே தரித்து நில்ங்கிறா. Wait, I want to declare something, a special thing from God for you alone. உனக்காகிறது அது. வேலைக்காரன் கூட இருக்க வேண்டியதில்லை. அவளுக்கும் கொஞ்சம் போ சொல்லு, நில்லுன்றா. நம்ம சொல்கிறோம் டைம் இல்லை பிரதர், என்ன இவ்வளோ டைம் ஆச்சு, இனிமேல்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாளைக்கு வந்து பேசிக்கலாம். புரியல? நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம்ப்பா. நாளைக்கு இல்லைப்பா, இப்போ நில்லுன்றார் ஆண்டு. என்ன செய்கின்ற? அவனவன் யுத்தத்தில் பாய்கிற குதிரையை போல தீவிரமாக ஓடுறானா. What God says, just stand still, wait, have some counsel, get the counsel from me. கொஞ்சம் தடுத்து நில், அவனுக்கு சொல்லணும். உன் வாழ்க்கைக்கானது, எதிர்காலத்துக்கானது, உன் பிள்ளைக்கானது, உன் குடும்பத்துக்கானது நான் உனக்கிட்ட சொல்லணுங்கிறார் ஆண்டவர். அன்று சாமியலோடு மாத்திரமல்ல, இன்றும் அப்படிதான். நடைமுறையில் யாரோடு எப்படியா இவன் பேசுகிறான் என்பதை புரியாதவனாய் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அதுதான் பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், அன்றைய பிள்ளைகளே நாளைக்கு மாலையில் இந்த நேரத்தில் வருவான்டார். அப்போது இவன் ஆலோசனைகள் இவனுக்கு சொல்லணும் என்று அவர் கரெக்டாக டைம் வைக்கிறார். இவன் நடந்து வர்றதுக்கும் அவன் இவ்வளோ தூரம் வர்றதுக்கும் அதுக்கு நாளைக்கு சாயங்காலம் ஆகிடும் என்பது அவனுக்கு தெரியுது. ஏன்னா அவன் வீட்டிலேருந்து இவன் வீட்டுக்கு வர்றதுக்கு அவன் பிரயாணப்பட்டு வருகிற அந்த நடையை பார்த்து சொன்னாங்க. ஒருத்தர், ஐயா அப்பா அங்கே இருக்கப்பா, இப்படி போய் ரைட்டில் போய் லெஃப்டில் போய் அப்படி போனீங்கன்னா அந்த வீடு வந்துடும். அங்கே எவ்வளோ நேரம் ஐயா ஆகும்? நட நடந்துட்டு திரும்பி கூப்பிட்டு சொல்கிறாரா, நீ 20 நிமிஷம் ஆகும் போ. நாங்கள் இப்போ சொல்கிறீங்க, நீ எப்படி நடப்பேன்னு எனக்கு தெரியாது தம்பி,
எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிற, எப்படி நடக்கிறதுன்னு தெரியாது. நீ நடக்கிற நடக்கே 20 நிமிஷம் ஆகும். ஃபினிஷ் வந்தால் 10 நிமிஷத்தில் போயிடும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க. அப்போது ஆண்டவர் அவ்வளோ கால்குலேட் பண்ணி சொல்கிறாரு, நாளைக்கு மாலை ஆகும் அவன் நடக்கிற நடக்கி பார்த்தா. அதனால் நாளைக்கு ஈவினிங் அவன் வந்து உன்னை சந்திப்பான். அது நடுவில் இவன் வீட்டுக்கு போகலான்ற போது தான் ஒருத்தன் சொல்கிறான், கூட இருக்கிறவன் என்ன சொல்கிறான், ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு என்னன்னு கேட்கலாம், கழுதை இருக்குதா இல்லையா, உயிராக இருக்குதான்னு கேட்கலாம். என்னையா கழுதைக்கிட்ட போய் தீர்க்கதரிசிக்கிட்ட போனோமா, அந்த தீர்க்கதரிசி காணி கேட்பானையா. சாமியால் காணி கேட்குற ஊழியக்காரனா இவன் பார்க்கலாம். அவன் சொல்கிறான், இல்லை காணிக்கைன்னா நான் கொடுத்துக்கிறேன், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீ வான்றான். காணிக்கெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன், நீ செய், நீ வா, போகலான்றான். அந்த அப்போ பாருங்கள், இந்த யோசனை கர்த்தர் நிலைநிறுத்தினான். அவனை சாமுவேலை பார்ப்பதற்கு தடையை கொண்டு வருகிற சத்துருடைய எதிரான தடைகள் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே சத்ரு அநேக விஷயத்தை கொண்டு வந்து எதையோ ஒன்று சொல்லி உங்களை தடுத்து நிறுத்த பார்ப்பான். தேவ பிள்ளைகளை நினைவில் வையுங்கள், தேவ ஆலோசனை நிற்கும். அதுக்கு உங்களை விட்டு கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கான அதை செய்து நிறைவேற்றி தருவார். அதனால சில ஞானவான்கள் நாவு ஔஷதம் தான். 12ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தில் 2வது பகுதியில் தான் அந்த வார்த்தை படிக்கிறீர்கள். முதல் பகுதி நீங்கள் வாசிக்க வேண்டாம். 2வது பகுதியில் அங்கே இருக்கிறது, ஞானவான்களின் நாவுகள் ஔஷதம். என்னவா? ஔஷதம். அப்படி தான் வேதம் சொல்கிறது. அப்போது அந்த ஞானவான்களின் நாவு நம்மை அநேகரை ஆற்றுகிறதாய், அநேகரை தேற்றுகிறதாய், அநேகரை ஆரோக்கியப்படுத்துகிறதாய், அநேகரை உற்சாகப்படுத்துகிறதாய் தேவன் உங்கள் நாவில் அப்படி வார்த்தை போடுகிறார், வார்த்தை வைத்திருக்கிறார். நாங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் யாக்கோபு புத்தகத்தை படிச்சுனுக்கிறோம். இப்போது அது தொடர்ச்சியாக படிச்சுன்னு வரும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் இந்த வெள்ளிக்கிழமையில் சிந்தித்தோம். 3ஆம் அதிகாரம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் என்னது, நாவும் நெருப்பு தான்றார். சின்ன நெருப்பு பெரிய காற்றை கொளுத்தோம், ஆனால் இந்த நாவு ஆயிலையே அழிச்சிடுன்றார். இந்த ஆயில் நீங்கள் 150 வயசு வாங்கணுன்ட்டு வந்தீங்க, ஆனால் உங்கள் ஆயிலை உங்கள் நாவே வைத்து சத்துரு குறைச்சிடுறான். நாவே வைத்து உங்கள் ஆயிலை குறைக்கணும். இன்னத்துக்கு இருக்கிற ஆண்டவரை எடுத்துங்க ஐயா, இன்னத்துக்கு இருக்கிற ஆண்டவரை எடுத்துக்கன்னு சொல்லும் போது ஒவ்வொரு நாளாக குறைச்சாலே குறைஞ்சிக்கிட்டோம். இதை எத்தனை முறை சொல்லிட்டேன் ஃபிலிக்ஸு, நீ சொல்லினே தான் இருக்கிற, நான் ஒன்று வாழணும்னு சொல்கிறேன், ஆனால் நீ நான் சொல்கிற போதையா, தேங்க்யூன்னு சொல்லியிருந்தா அது எனக்கு எரிச்சல் தான் உண்டாகும்வா. தேவ பிள்ளைகளை மறந்துவிடாதவர்கள் நான் உங்களுக்கு சொல்ல வந்த வார்த்தை என்னவா, என்ன படித்தோம் காலையில் படித்தோமே, முதல் காரியமாக தேவ ஞானம் உள்ளவர்கள். என்ன ஞானம் உள்ளவர்கள்? வாசிங்க 19 இல்லை 19, 20 படிச்சல நீதிமொழிகள். அந்நிய காலத்தில் ஞானமுள்ளனாக இருக்கும்படிக்கு. என்ன காலத்தில்? அந்நிய காலம் என்றால் உங்கள் வயசான காலத்தில். அப்போ தான் கொஞ்சம் ஞானமாக இருக்கணும். அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளனாக இருக்கும்படிக்கு என்ன செய்ய? ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் என்று கீழே பேசிட்டு வராரு. நிறைய பேசுகிறாரு, அதெல்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைத்தை, ஆனால் இப்போ என் கையில் நேரம் இல்லை. சொல்கிறாரு, நீ யோசிக்கிறதுல நடக்காது. அந்த பிள்ளைகிட்ட தான் இருப்பேன், இந்த பிள்ளைகிட்ட இருப்பேன்னா எந்த பிள்ளைகிட்ட அவர் இருக்கிறாரோ அங்கே தான் இருக்க முடியும். எந்த பிள்ளைகிட்ட இருக்கணும்னா அப்படி தான் அந்த பிள்ளை தானே, இந்த பிள்ளை வேணான்னா அந்த பிள்ளைகிட்ட தான் நமக்கு ஆதரவு வச்சுக்கிறார். அந்த பிள்ளைகிட்ட தான் நமக்கு என்ன வச்சுருக்கிறாரு? ஆதரவு வச்சுக்கிறாரு. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வேறு ஒன்றுமே மாற்ற அவர் ஆலோசனை. அது நம்ம ஆலோசனை என்னது? வேறு அவருடைய என்ன வச்சுக்கிறாரோ அதான் சொல்கிறார். அந்நிய காலத்தில் ஞானமுள்ளனாகும்படிக்கு, என்ன உள்ளனாகும்படிக்கு, ஞானமுள்ளனாகும்படிக்கு ஆலோசனை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள். ஏராள புத்திமதிகள் உண்டு. கடைசி ஒன்று நான் சொல்கிறேன். 23ஆம் வாக்கியம் அதே புத்தகம். கர்த்தருக்கு பயப்படுவது ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனே பயப்படாதப்பா. அவன் அந்நிய காலத்தில் அவன் யாருக்கிட்டையோ நம்ம கையேந்தி நிற்கணுமான்லாம் இருக்காது. என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் காப்பா. ஆண்டு பிள்ளைகளாகி நாம் நம்முடைய அந்நிய காலத்தை பற்றி பயம் இப்பயே கழிப்பு விட்டுருவான் சத்துரு. சில பேர் இந்த சொத்து எழுதாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அப்போதான் சொத்து எழுதிட்டா அதுக்கப்புறம் பிள்ளைங்க மதிக்காது, அதுக்காக வச்சு நிற்கிறேன்றார்.
குத்துட்டு போப்பா அவனுக்கு குத்துட்டு போ, நமக்கானது கர்த்தர் செய்வார்னா இல்லை வித, அதெல்லாம் பிரச்சனை இது. ஒருத்தன் ஃபோன் பண்ணுறா, உங்கள் அப்பா ரிட்டையர் ஆனார், அப்பாவுக்கு ரிட்டையர் ஆகிடுச்சு, எவ்வளோ பணம் வந்துச்சு? எனக்கு நான் தெரியும் ரிட்டையர் ஆகிடுச்சு, பணத்து எவ்வளோ வந்துச்சு? அவன் நினச்சிங்கன்னா ஃபிலிக்ஸ் பிரதி என்ன கொடுத்துருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை, தேவ குடும்பங்களை, எனக்கு தெரியாதுடா தம்பி, அப்பாக்கிட்டே கேளு, ஆனால் உன் பணம்லாம் பத்திரமா தான் இருக்குது, அது மாத்திரம் இல்லை, எந்த வீண் செலவும் அவர் பண்ணலை, அது எனக்கு தெரியும். ஆனால் யாருக்கு அடுத்து அவர் ஒன்றும் பொறுத்தல்ல, நீ விரும்புகிறபடி உனக்கானது செய்வார், நான் பேசுகிறேன். தேவ பிள்ளைகளை, இந்த நல்ல நாளில் வேணும் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவன் அடைவான். டோன்ட் பி பாதர் அபவுட் யுவர் ஆஃப் யுவர் ஏஜ், அல்லது அந்நிய காலம். என்ன காலம்? அந்நிய காலம். அதை குறித்து இப்போயே காவசித்து உக்காந்துன்னு இப்போ கணக்கு போட்டுலாம் நிற்காதீங்க. கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்கள், மகிழ்ச்சியை வாழுங்கள், ஞானவான்களை திகழுங்கள். ஞானவான்கள் ஆலோசனை கேட்பார்கள், ஞானவான்கள் கிருபையை உணர்ந்து கொள்வார்கள், ஞானவான்கள் கர்த்தருடைய கட்டளையை ஏற்றுக்கொள்வார்கள். ஞானவான் நாவு ஔஷதமாக இருக்கும். ஞானவான் நாவு என்னவாக இருக்கும்? ஔஷதமாக இருக்கும். இப்படியாய் நாம் ஞானவான்களாய் வாழ்வோம். ஞானத்தின் ஜனமாய், ஞானத்தின் வழியாய் நாம் ஜனத்தை காண்பிப்போம். ஞானத்தின் குடும்பங்களாக நிற்போம். கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசிரியர் தருவாராக.